தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார். அனைவரும் சீறி எழுந்து சிகரத்தை தொட்ட சிவகாசியே, வெற்றிகளை சொல்லி எடுத்த கில்லியே, வீண் விமர்சனங்களை வேரோடு வீசி எறிந்த வேலாயுதமே, துருப்பிடித்த அரசியலை தூசு தட்ட வந்திருக்கும் எங்க துப்பாக்கியே, விவசாயிகளின் புத்தியை தீட்ட வந்திருக்கும் எங்கள் கத்தியே, வெறி பிடித்த அரசியலை துருப்பிடித்து அழைக்க வந்திருக்கும் எங்கள் தெரியே, திரும்பும் திசையெல்லாம் திருப்பாச்சி நீயே, உன்னை வெல்ல யாரு இருக்கா? வாங்க, கோடி கோடி பேர் வாங்க. திமுக உனக்கு நான் விடுக்கிறா. இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, மதுரை படத்துல தளபதி சொல்லுவாரு, இது எச்சரிக்கை இல்லை, கட்டளை. நன்றி, வணக்கம். மணிமன்னன் தளபதி ரசிகர் இல்ல, பக்தர். தளபதி உயிர்கள். நாங்க சாப்பாடுலாம் கிடைச்சது, சாப்பிட்டா அரேஞ்ச் பண்ணுவோம். நாங்க 25 பேர் வந்தோம், எல்லாம் சேஃப்டியா தான் வந்தோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. என் தளபதி எல்லாமே செய்வார். இதுக்கு மேல பேசுறீங்க நான் இருக்கு, மறுபடியும் நான் பாலிடிக்ஸ் பேசுவா? இவர் வந்தாதானே மாற்றமே. வேண்டானா நான் பேசுவேன், அதுக்கான மேடை இருக்கு. எங்க அண்ணன் ஒரு மேடையில ஏத்தி விட்டாருன்னு வச்சுக்க, இந்த மாநாடே அலறு. நான் பேசுவேன். மணி மன்னன். சரி, நன்றி. நம்ம மதுரையிலேருந்து வரோம்னே, மதுரை வந்து அனுப்பாடினாமா, சரிங்களா? தளபதியை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம்னே. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்ன காரணத்துக்காண்டி 3 நாளாக வந்திருக்கேன்னா, நான் வந்து கட்சியிலும் கிடையாது, எதுலையும் கிடையாது. இந்த தளபதிங்கிற ஒரு உடம்புல ஒரு ரத்தத்துக்காண்டி வந்திருக்கேன். 3 நாளாக இந்த இடத்த தேடி தேடி எங்கே உட்காரலாம், எப்படி உட்காரலாம், தலைவர் எப்படி ரேம்ப் வந்துருக்கேன். நீங்கள் கேட்டீங்க ஏன் ரேம்ப் போறான்னு கேட்டீங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்ன காரணத்துக்காண்டி ரேம்ப் போறாருங்க. அவர் வந்து நீங்கள் அரசியல் கட்சி தலைவரை மட்டும் இங்கே மக்கள் யாரும் பார்க்கலனே, அவர் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையை பார்க்கணும். பிள்ளை வந்து என்ன பார்க்கறது, தூரத்து வந்து பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க, என் பக்கத்தில் நெருங்கி நின்று பார்க்க நடப்பாங்க. அதை தான் அவர் நினைக்காரு. என் தாயை, என் தங்கையை, என்னோட அண்ணனை, என்னோட தம்பி எல்லாத்தையும் பக்கத்தில் நின்று பார்க்கணும், அவங்கள பூராமே நேசிக்கணுங்கிறது தான் கிட்ட வராரு. தூரத்துல இருந்து போறதுக்கு தலைவர் யார் வேணா இருக்கலாம், 1000 தலைவர் இருக்கலாம், பக்கத்துல இருந்து நிற்கிற நம்ம அண்ணன் தான் நிற்க முடியும். ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட அண்ணன் தான் நம்ம அண்ணன். கையெடுத்த ரத்தம் வராது. தளபதி தளபதினா வரும். அந்த மாதிரி கூட்டம் தான் இங்க சேர்ந்துகிட்டு இருக்குன்னு உண்மையா ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க இந்த கிட்டத்தட்ட நான் அண்ணன் தலைமை சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 நாளா இங்கே தான் இருக்கீங்க, தங்கி குடியிருந்து வீடியோ எடுத்துக்கீங்க. எதுக்காண்டி? இந்த விஜய் மக்களுக்கு கொண்டு போய் எல்லாரும் வீடு பக்கம் சேர்க்கணுங்கிறக்காண்டி. உண்மைக்கே விஜய் சிஎம் ஆனா இந்த இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு அதிகப்படியா பங்கு இருக்குன்னு சொல்றேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஜய் அந்த ட்ரோல் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்க அண்ணனை மட்டும் நீங்க கொஞ்சம் வாழ்த்தி பெரிய அளவுல கொண்டு போகணும். ஒவ்வொரு நாளைக்கும் எங்க தலைவன் சேனல் இருக்கணும், ஒவ்வொரு இடமும் எங்க தலைவன் போட்டா இருக்கணும். அந்த மாதிரி இடமா இந்த இடம் இருக்கணும். கண்டிப்பா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மாநாடு என்னைக்கு அழகு இருந்து, நேற்று வந்து பாத்தீங்கன்னா எதிர் சேவை மாதிரி எங்களுக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா நைட்டு கூட்டம் கண்டிப்பா இருந்திருக்கும். எதிர் சேவை கூட்டம் இருந்துச்சா? இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அழகர் ஆத்திராரு மேடல் எங்க அண்ணன் ஏற நேரம் தான் அழகர் பாட்டை போடுறோம். நாங்க பூரா அமைப்பா நிற்கிறோம். 2026 பாத்தீங்கன்னா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்றீங்க நம்ம நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல் நம்ம சேனலே சொல்லிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 18% ஓட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இல்லைங்களா? நான் என்ன சொல்றேன்னா 18% ஓட்டு ஒரு புது கட்சி ஆரம்பிச்ச புது கட்சி கிடைக்குன்னா பெரிய விஷயம். ஆனா 2026 18% 38% ஓட்டு இருக்குன்னா எங்க அண்ணன் தான் முதலமைச்சராரு. நாங்க ஜெயிக்கிறோம், அதை நாங்க அறையில ஏற வைக்கிறோம். தமிழ்நாட்டுல வந்து பேசிய கூடிய எங்க அண்ணன் கையில மேல ஏத்துறதுனாலதான் எங்களுக்கு சுதந்திரம் வந்தனால நான் நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த நாள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த நாளுக்காக தான் போராடுறோம். அந்த நாளுக்கு என்ன உழைக்கிற ஒவ்வொரு நாள் இரவும் பகலும் நைட்டும் தூங்காம கொள்ளாம எங்க அண்ணன் அரியணை ஏத்துறதுதான் எங்களோட வேலை. உண்மையா இல்ல தலைவர்? அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்றோம் தலைவரை. நீங்க வெயிட் பண்றீங்களோ அதான் வைப்பு. இங்க இருக்கக்கூடிய இந்த 2025 இருக்கக்கூடிய வைப்பு 2026 ஓட்டு போடுற ஒவ்வொரு வீட்டுல ஒரு விரல் புரட்சி கண்டிப்பா நடக்குது. அன்னைக்குதான் நம்ம காரணம் காமிக்கிறோம். மக்கள் இளைஞர்னா என்ன, இளைஞர் படையா என்ன, தளபதி எவ்வளவு தூரம் நேசிக்கிறாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இவர் வந்து ரசிகரா மட்டும் கிடையாதுங்க, நீங்க தலைவரா ஏன் ஏற்க மாட்டீங்க? இன்னைக்கு சொல்றேன், எத்தனையோ தலைவர் ரசிகர் நீங்க நடிக்க பார்த்திருப்பீங்க, எத்தனையோ போஸ்ட், எத்தனை பேனர், எல்லாம் ஒண்ணு சேர்ந்தவர் தான் தலைவர். நீங்க மூவிங்கிறது வேற, தலைவர் ஏறக்கூடிய ஆசனைகள் வேற. நீங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுல நேசிக்கிறாங்க. எங்க 2027 எங்க அண்ணன் முதலமைச்சர் வராரு, அந்த நாள் தான் நான் காத்திருக்க நாள். உண்மைக்கே சொல்றேன், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவு இருக்கும். படிச்சவங்களுக்கு டாக்டர் ஆகணும் கனவு இருக்கும், படிச்சவங்க டாக்டர் ஆகணும் கனவு இருக்கு. எங்க அண்ணன் நாங்க வந்து முதலமைச்சர் ஆகணும் கனவு இருக்கு. கண்டிப்பா ஆவாருன்னு கனவு பல் கனவு மட்டும் போகாது, படிக்கக்கூடிய கனவா இருக்கும். அந்த கனவு நாள் தான் எங்களுக்கு சுதந்திரம் நான் அறிவிக்கிறோம். ஓகே, என் பேர் சேர்க்கிறேன்.
தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார். அனைவரும் வாருங்கள்.